பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதனுக்கு அவசியமான வாழ்க்கை முறை. வரலாற்றின் பல காலகட்டங்களில் மனிதன் தனது உண்மையான இயல்பையும் அதனை சார்ந்த சில அடிப்படை பிரச்சினைகளையும் உணர்ந்து கொள்ள தவறிவிட்டான் என்பது மறுக்க முடியாத உண்மை. அவன் சில உண்மைகளை அளவுக்கு அதிகமாக மிகைப்படுத்தி விட்டிருக்கிறான். சில அடிப்படை அம்சங்களை அறவே அறியாதவனாக இருக்கிறான். அதனால்தான் தவறான குறைபாடுள்ள வாழ்க்கை முறை ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்டு விடுகிறது. பிறகு அதனுடைய வெறுமையையும் குறைகளையும் உணரும் மனித இனம் அதனை கைவிட்டுவிட்டு மற்றொன்றை மேற்கொள்கிறது. இதை மேற்போக்காக பார்ப்பவர்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்தந்த காலத்தின் சூழ்நிலை, பிரச்சினை முதலியவற்றுக்கு தகுந்தவாறு தனித்தனி வாழ்க்கை முறை தேவைதான் என்று தீர்மானித்து விடுகிறார்கள். இது பற்றிய வரலாற்றினை படித்த நமக்கு புலப்படும் உண்மை இதுதான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கை முறையை பரிசோதித்து பிழை என்று கண்டு பிறகு வேறொரு வாழ்க்கை நெறியை கொண்டு அதுவும் தவறென்று அறிந்து இப்படியே மாறிக்கொண்டிருந்தால் அது மனித இனத்தின் காலத்தையும் ஆற்றலையும் பாழ்படுத்துவதாகும். இது நிராசையில் தான் முடிந்திருக்கிறது. மாபெரும் இலட்சியத்தை நோக்கி வளர்ச்சி பாதையிலும் மனித ஆற்றலை முழுவதும் பயன்படுத்தும் வழியிலும் இத்தகைய தவறான வாழ்க்கை முறைகள் பல தடைகளை ஏற்படுத்துகின்றன. மனிதனுக்கு தேவையானது அவனை பற்றி முற்றிலும் உணர்ந்த, அவனது இயல்புகளை பற்றி முழுதும் அறிந்த ஒரு வாழ்க்கை முறை. எக்காலத்துக்கும் எங்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அவனுடைய பிரச்சினைகளை தீர்த்து நிகழ்கால வருங்கால கொந்தளிப்புகளிலிருந்து அவனை பாதுகாத்து கரை சேர்த்து அச்சம் சிறிதுமின்றி ஆரவாரம் அதிகமின்றி இறுதி இலட்சியத்தை நோக்கி இட்டுச் செல்லும் ஓர் இணையற்ற வாழ்க்கை முறை. மனிதனால் அத்தீனை உருவாக்க முடியுமா? மேலே கூறப்பட்ட தன்மைகள் நிறைந்த வாழ்க்கை முறைதான் மனிதனுக்கு தேவை. ஆனால் இத்தகைய மகத்தான அத்தீன் வாழ்க்கை முறை ஒன்றினை மனிதனால் உருவாக்க முடியுமா? இது பற்றி இப்பொழுது ஆராய்வோம். இத்தகைய மாபெரும் பணியை மனிதன் தன்னுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய துணை ஏதுமின்றி செய்து முடித்திருக்கிறானா? இல்லை. இதுதான் இதற்கு கிடைக்கும் இறுதி விடையாகும். தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மதங்களையும் சித்தாந்தங்களையும் போர் முனைப்போடும் ஆரவாரத்தோடும் பிரச்சாரம் செய்பவர்களும் தங்களது கொள்கைகள்தான் உயர்ந்தது என்று நிலைநாட்டுவதற்காக ஆயுதம் தூக்கத் தயங்காதவர்களும் கூட தங்களது வழிமுறைகள் மனித தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அத்தீன் வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்று கூறிக்கொள்ள முடியாது. இப்பொழுது புறப்பட்டிருக்கும் ஏராளமான சித்தாந்தங்களில் சில ஒரு குறிப்பிட்ட வகுப்பினை புகழ்பாடும் இன அடிப்படையில் தான் இருக்கின்றன. இன்னும் சில பூகோள தேசிய எல்லைகளுக்கப்பால் எட்டி கூட பார்க்காதவை. மற்றும் சில கடந்த காலத்தில் காலூன்றிக் கொண்டும் எதிர்காலம் பற்றி ஏதும் சொல்ல முடியாதவை. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளை உருவாக்குவதில் மனிதன் வெற்றி கண்டானா அல்லது தோல்வி கண்டானா என்பதல்ல நமது ஆராய்ச்சி. மகத்தான வாழ்க்கை முறையொன்றை அத்தீனை மனிதன் உருவாக்குவதில் வெற்றி கண்டானா, வெற்றி காண முடியுமா என்பதுதான் நமது ஆராய்ச்சி. இது ஒரு முக்கியமான சிந்தனையை கிளறும் வினாவாகும். இது மனித வாழ்வு முழுவதையும் பாதிக்கக்கூடிய அடிப்படை பிரச்சினையாக இருப்பதால் இதனை மேற்போக்காக பார்க்காமல் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். முதலில் நாம் எதை உருவாக்க விரும்புகிறோம், அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அத்தன்மைகள் வாய்ந்த அமைப்பை உருவாக்க முயல்கின்ற மனிதனின் தகுதிகள் என்ன என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தீனின் இயல்புகள். நான் இதுவரை அத்தீன் அல்லது வாழ்க்கை முறை மனிதனுக்கு இன்றியமையாதது என்று வலியுறுத்தி வந்திருக்கிறேன். முழு வாழ்வின் ஒவ்வொரு சின்னம் சிறு பகுதி பற்றியும் விவரமான சட்டதிட்டங்களும் விதிகளும் அடங்கிய ஓர் பட்டியல் வேண்டும். அதை பார்த்து மனிதன் தன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பது அத்தீனுக்கு அர்த்தமல்ல. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் மனிதனுடைய சிந்தனை, எண்ணம், உழைப்பு, முயற்சி, உயர்வு, முன்னேற்றம் முதலியவற்றுக்கு சரியான வழிகாட்டி ஒளியூட்டுவதற்காக தவறான திசைகளில் நோக்கங்களில் ஆற்றலையும் உழைப்பையும் விரயம் செய்யாமல் மனிதனை தடுத்து நிறுத்தி வைப்பதற்காக வாழ்வின் ஒவ்வொரு துறை குறித்தும் அதற்குரிய எல்லைகள், வரம்புகள் ஆகியவற்றை தெளிவாக நிர்ணயிக்கும் அடிப்படையான நிரந்தரமான பரந்த விரிந்த கொள்கைகளின் தொகுப்பைத்தான் அத்தீன் என்று நான் குறிப்பிடுகிறேன். இதற்கு முதலில் வேண்டியது பேரறிவு. சாதாரண யூகங்களோ வெறும் அனுமானங்களோ அல்ல, ஆதாரமான பேரறிவு. நான் யார், இப்பிரபஞ்சம் எப்படிப்பட்டது, எல்லையற்ற இப்படைப்புகளில் தன் நிலை என்ன ஆகியவை பற்றியெல்லாம் அறிந்த பேரறிவு.
அடுத்து வாழ்வு இப்பூமியிலே முடிந்து விடுகிறதா, அல்லது இம்மை வாழ்வு என்பது நீண்ட வாழ்வின் தொடக்கந்தானா? இம்மை வாழ்வே எல்லாமாகி விடுமா, அல்லது நீண்ட நெடும் பயணத்தின் ஒரு பாகமா என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவனுக்கு தேவைப்படுவது வாழ்வதற்கு ஓர் இலக்கு. எந்த இலட்சியத்தை அடைவதற்காக மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இலட்சியத்துக்கு ஏற்ற, எக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு இலக்கு. இன்னும் அவனுக்கு தேவையானது அனைத்துலகுக்கும் உகந்த ஒழுக்கக் கோட்பாடுகள். இவை அவனுடைய இயற்கையான குணங்களோடு இணக்கமானவையாகவும் அதே சமயத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் நடைமுறைகளிலும் கொள்கை முறைகளிலும் பயன்படுத்த ஏற்றவையாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்ப்படும் பிரச்சினைகளை தீர்த்திடத் தகுந்த குணங்களையும் தனித்தன்மைகளையும் அவனால் வளர்த்து கொள்ள முடியும். இத்தகைய கொள்கையின் துணை கொண்டு மாறிவரும் சூழ்நிலைகளிலும் அவன் உறுதியான ஒழுக்க நியதிகளை கடைபிடிக்க முடியும். மேலும் அவனால் நிலையில்லாத சந்தர்ப்பவாதியாக எப்போதும் மாறாதிருக்க இயலும். மனித சமுதாயத்தின் அடிப்படை தேவைகளுக்கும் நோக்கங்களுக்கும் தகுந்த ஓர் பண்பாட்டை உருவாக்கிட அவசியமான பரந்த பெரும் கொள்கைகள் அவனுக்கு தேவை. மானிட இனத்தின் நலத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படும் அக்கொள்கைகள் எந்த கடும் தீவிர எல்லையை நோக்கியும் சாய்ந்து விடாமல் சமநிலை கொண்டவையாக இருத்தல் வேண்டும். இப்படிப்பட்ட கொள்கைகள் தாம் எக்காலத்திலும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் மனித முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் துணை புரிகின்ற கொள்கைகளாகும். மேலும் அவனுக்கு தேவையான பண்புகள் கட்டுக்கோப்பான தெளிவான வரைமுறைகளும் வரம்புகளுமாகும். இவைதாம் மனிதனுடைய தனிப்பட்ட பண்பு நலன்களையும் தனிப்பட்ட அல்லது கூட்டு முயற்சிகளையும் நல்ல முறையில் வளர்த்து சாதனைகள் பல புரிவதற்கு உதவி செய்வதோடல்லாது தவறான வழிகளை தவிர்த்து ஒவ்வொரு திருப்பத்திலும் உள்ள அபாயங்களை எச்சரிக்கை செய்யும். இறுதியாக அவனுக்கு வேண்டிய அவசிய தேவை எல்லோரும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் பின்பற்றத் தகுந்த சிறந்த முன்மாதிரியாக விளங்கும் ஒழுங்கு விதிகளும் செயல்முறைகளுமாகும். இவ்வொழுங்கு விதிகளும் செயல்முறைகளும் அத்தீனில் தெளிவுறுத்தப்பட்ட பண்பாட்டு ஒழுக்க விதிகளையும் பழக்க வழக்க வரம்புகளையும் குறியாக கொண்டிலங்க வேண்டும். இத்தகைய தகுதிகளையும் தன்மைகளையும் ஒருங்கே பெற்ற அமைப்பை, அதாவது அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்கிட வேண்டி இருக்கிறது. இப்போது அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் வைத்து அத்தீனை மனிதன் தானாகவே உருவாக்கிட முடியுமா என்பது பற்றி சிந்திப்போம். 4வது, மனிதனின் தகுதியும் ஆற்றலும். மனிதன் அத்தீனை உருவாக்கிட முயன்றால் அதற்கு துணையாக அவனிடம் இருப்பவை இந்நான்கும் தான். முதலாவது அவனுடைய விருப்பம், விளைவு. 2வது பகுத்தறிவு, அறிவாற்றல். 3வது புலன்களின் ஆற்றல், ஆராய்ச்சி மூலம் பெறும் அனுபவம். 4வது வரலாற்று அனுபவங்களின் தொகுப்பு. இந்த 4ஐ தவிர அவனுக்கு துணையாக இருப்பவை வேறு எதுவுமில்லை. இந்நான்கையும் முடிந்த அளவுக்கு முழுவதும் ஆராய்வோம். இந்நான்கில் எதுவும் அத்தீனை உருவாக்குவதற்கு உதவிட முடியாது என்ற முடிவு தவிர்க்க முடியாத ஒன்றாகும். நான் எனது வாழ்நாளில் பெரும் பகுதியை இந்த ஆராய்ச்சியிலேயே கழித்து இறுதியில் நான் கண்ட முடிவு இந்நான்கில் எதுவும் மனித இனத்துக்கு தேவையான வாழ்க்கை முறையை உருவாக்கிட உதவிட முடியாது என்பதுதான். ஆனால் இறைவனிடம் இருந்து நமக்கு ஒரு வாழ்க்கை முறை கிடைத்தால் அதனை நாம் புரிந்து மதித்து ஏற்றுக்கொள்ளவும் விவரங்களை தொகுத்து கடைபிடித்து ஒழுகிடவும் மேற்கண்ட 4ம் பெருமளவுக்கு உதவியாக இருக்கும். முதலாவது விருப்பும் விளைவும். முதலில் நமது விருப்பங்களையும் விளைவுகளையும் பார்ப்போம். இவை மனித இனத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியுமா? மனிதனின் சிந்தனை இயக்கத்துக்கும் செயலுக்கும் பெரும் காரணமாக இருப்பவை விளைவும் விருப்பமும் தான் என்றாலும் மனிதனின் இயல்பான சில பலவீனங்களின் காரணமாக இவற்றை நம்பகமான வழிகாட்டிகளாக்கிக் கொள்ள முடியாது. மாறாக அவை அடிக்கடி மனதையும் அறிவையும் மயங்க வைத்து தவறான வழியில் செலுத்திவிடுகின்றன. ஆசையை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை எனில் அடிக்கடி தவறுகள் நிகழும். ஏனெனில் ஆசையின் இயல்பு எதையும் விவேகமாக சரியாக தீர்மானிக்க விடுவதில்லை. அடைய வேண்டியதை இன்றே இப்பொழுதே அடைந்திட வேண்டும் எனும் துடிப்புத்தான் அதன் இயல்பு. இது மனிதனின் உடலோடு ஒட்டிய பலவீனம். ஆதலால் ஆசையை மட்டும் துணையாக கொண்டு எந்த ஒரு சிறந்த அமைப்பையும் உருவாக்கிட முடியாது. ஒரு தனி மனிதனுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவினுடையதாக இருந்தாலும் சரி, அல்லது ரூசோ விளக்கிய மக்கள் சித்தம் ஜெனரல் வில் ஆனாலும் சரி,
இந்நிலையிலும் வாழ்க்கையின் இயல்பு, அதனுடைய நோக்கம், அதனுடைய குறிக்கோள், வாழ்க்கையின் இறுதி பிரச்சினை, பல்வேறு துறைகள் ஆகிய அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கிய ஒரு முழு வாழ்க்கை முறையை, அத்தீனை, பலவீனங்களைக் கொண்ட ஆசை உருவாக்கிவிடும் என்று எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? இரண்டாவது, பகுத்தறிவு. அறிவாற்றல், பகுத்தறிவு ஆகியவை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பகுத்தறிவு நமக்கு கிடைத்த ஒரு சிறந்த செல்வமாகும் என்பதை நான் மறுக்கவில்லை. அது உயர்ந்த பல ஆற்றல்களைக் கொண்டது, மிக முக்கியமானது. அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் எண்ணற்ற வழிகளில் நம் வாழ்க்கைக்கு உதவுவதாகவும் விளங்குகிறது என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆனால் அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்குவதற்கு முழு தகுதி உடையதுதானா என்பதை பார்ப்போம். இது தொடர்பாக முதலில் எழும் கேள்வி, யாருடைய அறிவாற்றலை நாம் ஏற்பது என்பதுதான். என்னுடையதையா? உங்களுடையதையா? சுலைமானுடையதையா? சுந்தரத்துடையதையா? ஒரு குறிப்பிட்ட குழுவினுடையதையா? எல்லா மனிதர்களுமுடையதையா? கடந்த காலத்தவர்களுடையதையா? நிகர்காலத்தவர்களுடையதையா? எவர் அத்தீனை உருவாக்கிட தகுதியுள்ளவர்? இத்தகைய பெரும் பணி ஆற்றிட மனித அறிவால் இயலுமா? மனித அறிவின் எல்லையை எண்ணி பார்க்கும் போது அத்தீனை அடைவதற்கு அதை நாம் நம்பிக்கொண்டிருப்பது சரியாகுமா? புலன்களால் அறியக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வைத்துத்தான் பகுத்தறிவு தீர்ப்புகளையும் முடிவுகளையும் அளிக்கிறது. புலன்கள் அளிக்கும் செய்திகள் தவறானவையாக இருந்தால் பகுத்தறிவு வழங்கும் தீர்ப்பும் தவறானதாகவே இருக்கும். அதேபோல் அச்செய்திகள் குறைபாடு உள்ளவையாக இருந்தால் தீர்ப்பும் குறைபாடு உள்ளதாகத்தான் இருக்கும். எந்த செய்திகள் குறித்து புலன்கள் எந்த தகவலும் தராமல் இருக்கின்றனவோ அவை பற்றி பகுத்தறிவு எந்த ஒரு தீர்ப்பையும் அளிக்க முடியாத நிலை இருக்கிறது. அல்லது புலன்களால் எட்ட முடியாத பல கட்டங்களில் அறிவு இருளில் குதித்து மனிதனை பல தவறான பாதையில் தள்ளிவிடுகிறது. இத்தகைய பலவீனங்களை கொண்டுள்ள பகுத்தறிவிடம் அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்கும் பொறுப்பை அளிக்க முடியுமா? அத்தீனின் தன்மை பற்றிய விவாதத்தின் மீது மீண்டும் ஒரு பார்வையை செலுத்துங்கள். அதில் பெரும்பாலானவை பற்றி புலன் உணர்வுகளால் எந்த ஒரு தகவலும் தர முடியாது என்பது தெளிவாகும். பின்னர் அத்தகைய பிரச்சினைகளை பற்றிய தீர்ப்பு ஊகங்களைக் கொண்டா சரி செய்யப்படும்? அவ்வாறு செய்யப்படும் தீர்ப்பு சரியானதாக இருக்கும் என்று உறுதி கூற முடியுமா? மற்றொரு கோணத்திலிருந்து கவனியுங்கள். அத்தீனை, வாழ்க்கை முறையை உருவாக்கிட நிலையான சில ஒழுக்க பண்புகள் தேவைப்படுகின்றன. ஆனால் புலன்களாலோ இவற்றை உருவாக்குவதற்கு வேண்டிய விஷயங்களை அரைகுறையாகவே தருகின்றன. இத்தகைய அரைகுறையான விஷயங்களை துணையாக கொண்டு சீரான, முறையான ஒழுக்க பண்புகளை பகுத்தறிவால் நிர்ணயித்து தர முடியுமா? இது போன்ற அத்தீன் பற்றி நாம் மேலே விவாதித்த ஒவ்வொரு அம்சத்தையும் கவனியுங்கள். அவற்றில் ஏதேனும் ஓர் அம்சத்தை பற்றியாவது புலன்களால் முழுமையான சீரான தகவல்களை அளிக்க முடியுமா? இல்லை என்ற முடிவுக்கே நாம் வரவேண்டியதாக உள்ளது. இந்நிலையில் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்த முழுமையான வாழ்க்கை அமைப்பை பகுத்தறிவு எவ்வாறு உருவாக்கிட முடியும்? இன்னும் ஓர் அம்சத்தை கவனியுங்கள். அறிவோடு ஆசையானது பிரிக்க இயலா வண்ணம் பிணைந்திருக்கிறது. இத்தன்மை முழுமையான தர்க்க ரீதியான தீர்ப்புகளை வழங்குவதில் தடை ஏற்படுத்தி பகுத்தறிவை வழிபெறலச் செய்கிறது. மனித அறிவின் புலன்களின் வாயிலாக கிட்டும் விஷயங்களை பாங்குறத் தொகுத்து இனவாரியாக பகுத்து அவற்றிலிருந்து முடிவுகளை உய்த்துணர்வதில் பிழை ஏற்பட வழியில்லை என்று வைத்து கொண்டாலும் அதனுடைய இயல்பான பலவீனங்களும் மற்றும் பல குறைகளும் இதற்கு முட்டுக்கட்டையாய் இருக்கின்றன. ஆதலால் அறிவிடம் இத்தகைய மாபெரும் பொறுப்பின் பாரத்தை சுமத்த முடியாது. மூன்றாவது, அறிவியல். இப்பொழுது அறிவியலால் என்ன செய்திட முடியும் என்பதை காண்போம். அறிவியல் என்பது பரிசோதனைகள், உற்றுநோக்குதல் ஆகிய அனுபவபூர்வமான வழிகளால் பெற்ற அறிவுகளின் முறையான தொகுப்பாகும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமன்று, தலை சிறந்த அறிவியலாளர்களின் கருத்துமாகும். விஞ்ஞான அறிவின் முக்கியத்துவத்தையும் அவ்வறிவினை பெறுவதற்காக கையாளப்படும் முறைகளையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவற்றின் பயனும் மதிப்பும் மகத்தானவையாகும். ஆனால் அறிவியலுக்கும் ஓர் எல்லையுண்டு. அதை அறியாமல் அறிவியல் எல்லைக்கு அப்பாற்பட்ட, அதற்கு தொடர்பில்லாத துறைகளிலும் அதை இழுத்து வந்து நிறுத்தினால் தேவையில்லாத பல தொல்லைகள் விளையும். அப்படி செய்வது அறிவை பெருக்காது, அறியாமையைத்தான் விளைவிக்கும். மனித அறிவின் இயல்பை உணர்ந்த எவரும் இம்மை வாழ்வுக்கு அப்பாலுள்ள இறுதி பிரச்சினைகள் பற்றி, அதன் மர்மத்தை பற்றி அறிவியலால் எதுவும் கூறிட இயலாது என்பதை எந்த தயக்கமும் இன்று ஏற்றுக்கொள்வார்கள்.
ஏனெனில் வாழ்வின் எல்லைக்கப்பால் இருப்பது என்ன என்பதை அறியும் வழி மனிதனிடம் இல்லை. அதை அவன் நேரடியாக காண முடியாது. பரிசோதனைகளாலும் அறிந்து கொள்ள முடியாது. அத்தீனை உருவாக்கும் அடிப்படை விஷயங்களும் அறிவியல் எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. ஆதலால் சமூக பண்பாட்டு கொள்கைகளை உருவாக்கும் பொறுப்பு, ஒழுக்கங்களை உண்டாக்கும் பொறுப்பு, மனித பழக்க வழக்கங்களுக்கு வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கும் பொறுப்பு ஆகிய அத்தனையும் அறிவியலிடம் அளிக்க முடியுமா? எவருடைய அறிவால் இத்தகைய பணியை செய்து முடிக்க வேண்டும் என்ற வினாவை இப்போது மறந்துவிடுவோம். இப்பணியை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றிட வேண்டியவை யாவை என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவது தேவையானது மனிதனுடன் தொடர்புடைய இயற்கை நியதிகள் பற்றிய முழுமையான அறிவு. இரண்டாவதாக, மனித வாழ்வோடு தொடர்புடைய அறிவியல்கள் அனைத்தும் முழுமையடைந்த நிலை. மூன்றாவதாக, அறிவியல்கள், கலைகள் ஆகிய துறைகளிலிருந்து பெறப்படும் அறிவுகளின் இணையாக்கத்தை சிந்தசைசஸ் கொண்டு அவற்றை பாங்குறத் தொகுத்து அவற்றிலிருந்து சரியான முடிவுகளை உய்த்துணர்ந்து மனிதனுக்கு வேண்டிய ஒழுக்க பண்புகள், மாண்புகள், சமூக வாழ்வுக்கு வேண்டிய கொள்கைகள், மனிதன் தவறான வழியில் செல்லாதிருப்பதற்கான எல்லைகள் ஆகியவற்றை நிர்ணயிக்க அனைத்தையும் அறிந்த, நிதானம் நிறைந்த, விருப்பு வெறுப்புகளற்ற ஒரு மனம் தேவை. இத்தகைய நிபந்தனைகளை இதுவரை யாரும் நிறைவேற்றவில்லை. இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேற்றப்படும் என்னும் நம்பிக்கையும் இல்லை. மனித இனம் அனைத்தும் உயிர்வாழ்வின் எல்லையை எட்டுகின்ற கடைசி நிமிடத்தில் யாராவது இவற்றை நிறைவேற்றிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அதனால் யாருக்கு என்ன பலன் கிட்டும்? இதிலிருந்து அறிவியல்களும் கலைகளும் அத்தீனை உருவாக்கத் தகுதியற்றவை என்பது தெளிவாகிறது. 4வது வரலாறு. இப்பொழுது மனிதனிடம் எஞ்சியுள்ள 4வது ஆற்றலையும் அதன் தகுதிகளையும் பார்ப்போம். மனித அனுபவங்களின் தொகுப்புகள் தாம் வரலாற்று ஏடுகள். அதனுடைய முக்கியத்துவம், பயன் ஆகியவை பற்றியும் எந்த தகராறும் தர்க்கமும் கிடையாது. ஆனால் வாழ்க்கை முறையை அத்தீனை உருவாக்கிட அதுவும் போதுமானதன்று என்பதை கொஞ்சம் சிந்தித்தால் அறிந்து கொள்ளலாம். மனித இனத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையுள்ள வரலாறு நம்பிக்கையான முறையில் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறதா எனும் கேள்வி முதலில் எழுகிறது. அது கிடைத்திருக்கிறது என்று வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். மனிதகுல சார்பாக அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கும் பொறுப்பை எந்த அனுபவசாலியிடம், அறிஞரிடம் ஒப்படைப்பது எனும் அடுத்த வினா இப்போது பிறக்கிறது. ஹெகலிடமா, மார்க்சிடமா, ஹேக்கலிடமா அல்லது மற்றெந்த அறிஞரிடம் இதை ஒப்படைப்பது? இந்த வினாவையும் விட்டுவிடுவோம். இப்பொழுது நீண்ட வரலாற்றின் எந்த குறிப்பிட்ட காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வரையுள்ள மனித அனுபவங்களை கொண்டு அத்தீனை வாழ்க்கை முறையை உருவாக்கி விடுவது என்ற எளிய வினாவை மட்டும் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையுள்ள மனிதனின் அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அதற்கு பின்வாழும் மக்களுக்கு இத்தகைய அமைப்பை வழிகாட்டும். ஆனால் அதற்கு முன் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்த மக்களின் கதி என்ன? ஆக வரலாறு அத்தீனை உருவாக்கத் தகுதியற்றது என்பதை ஏற்றுக்கொள்வதைத் தவிர வேறு என்ன வழி இருக்கிறது? 5வது நிராசையான கட்டம். இதுவரையில் நான் ஆற்றிய உரையில் முரண்பாடு எதுவும் இருக்காது என்று நம்புகிறேன். எனது கருத்துகளின் தர்க்க ரீதியான காரணங்களும் சரியானவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். மனிதனிடம் இருக்கும் திறமைகளையும் ஆற்றல்களையும் வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கினால் அது குறைபாடு நிறைந்ததாக இருக்கும். மேலும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொஞ்சம் காலம் பயனடையக்கூடியதாக இருக்கும். அத்தீன் எனும் முழுமையான வாழ்க்கை முறையை உருவாக்கிட மனிதன் முனைந்தால் அது அவனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது. முக்காலத்திலும் அது மனிதனால் முடியாத செயலாகும். நமக்கு வழிகாட்டும் கடவுள் இல்லை என்று நாத்திகர்கள் கூறுவது போல் சொன்னால் மனிதர்களின் கதி அதோ கதிதான். வழி தெரியாமல் வழிகாட்டும் துணையுமின்றி வழியறியும் வகையுமின்றி போகும் இடமும் புரியாமல் தன்னந்தனியாக செல்லும் வழிப்போக்கனின் நிலை போன்றதாகும் அம்மனிதனின் நிலை. அவனது வாழ்வு நிராசையாலும் ஏமாற்றத்தாலும் முடிவது திண்ணம். மனிதன் இந்நிலையை நோக்கி சென்று கொண்டே இருப்பது அறிவுடைமையாகுமா? படைத்த ஒரு சக்தி இருக்கிறது, ஆனால் அது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதில்லை, எந்த உதவியும் செய்யாது என்று நாத்திகர்கள் சிலர் கருதுகிறார்கள். இவர்கள் மேற்கண்ட நிலையில் உள்ளவர்களை விடவும் மிகவும் அனுதாபத்துக்குரியவர்கள். நாம் நம்மை சுற்றிலும் உள்ள படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வாழ்வதற்கும் வளருவதற்கும் முன்னேறுவதற்கும் என்னென்ன தேவையோ அத்தனையையும் இறைவனால் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கவில்லையா?
அப்படியிருக்கும் போது மனித வாழ்வின் முக்கியமான தேவைகளுக்குத் தேவையானவற்றை மட்டும் அளிப்பதில் அவன் அலட்சியமாக இருந்து விட்டான் என்று நாம் எண்ணிவிட முடியுமா? மனிதனின் மிக இன்றியமையாத பிரச்சினைகளுக்குத் தேவையான வழிகாட்டுதல்கள் அருளப்படாவிட்டால் மனித இனமே வழிகெட்டுப் போகும் என்பது பற்றி இறைவன் உணரத் தவறுவானா? இறைவனின் வழிகாட்டுதல் இல்லை என்றால் மனித வாழ்வு ஒரு பெரும் பாரமாக, பெரும் துன்பமுடையதாக ஆகிவிடும். நாத்திகர்களின் கூற்றை ஏற்றுக்கொண்டால் மனித இனத்தின் நிலை எவ்வாறாக அமைகிறது என்று சிந்தியுங்கள். முழு மனித இனமே வாழ்க்கை முறைக்குரிய ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறது. தன் யூகங்கள், அனுமானங்களின் அடிப்படையில் அது வாழ்க்கை அமைப்பை உருவாக்கும் பரிசோதனைகளில் ஈடுபடுகிறது. ஒவ்வொரு தடவையும் தோல்வியடைந்து தடுமாறி கீழே விழுகிறது. இவ்வாறு விழும் போதெல்லாம் பல நாடுகளுக்கும் சமுதாயங்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது. பாவம், மனித இனத்துக்கு தனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பது தெரியாது. தான் எதற்காக செயல்பட வேண்டும், எப்படிச் செயல்பட வேண்டும் என்றும் தெரியாது. ஆனால் இத்தகைய மனிதர்கள் நினைக்கிறார்கள், இவை அனைத்தையும் படைத்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கோ படைப்பதில்தான் அக்கறை இருக்கிறதே தவிர படைப்பினங்களுக்கு வழிகாட்டுவதில் அக்கறை கிடையாது. இந்நிலை எத்தகைய பரிதாபத்துக்கும் வேதனைக்கும் உரியது. வறியவர்கள், நோயாளிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புண்பட்டவர்கள் ஆகியோர் பற்றி நாம் கவலைப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். இந்நிலை பற்றி சிந்திக்க வேண்டியதுதான், அக்கறை செலுத்த வேண்டியதுதான். ஆனால் மனித இனம் முழுவதும் தன் குறிக்கோளை அறியாமல் தன்னையும் தன் ஆற்றலையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் நம் சிந்தனைகள் பொங்கி எழ வேண்டாமா? அதற்காகவும் நம் நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தக் கூடாதா? இப்படி செய்வது மனித நேயத்தின் சிகரமாகாதா? ஆக, இறைவன் இல்லை என்றோ, இறைவன் வழிகாட்டுவது இல்லை என்றோ ஏற்றுக்கொண்டால் மனித வாழ்வு சோகமும் நிராசையும் நிறைந்ததாக இருக்காதா? மனிதன் தானாகவே வாழ்க்கை முறையை உருவாக்க முயன்றாலும் அவன் தோல்வியடைந்து ஏமாற்றத்திலும் நிராசையிலும் வீழ்கிறான். இதிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லையா? நம்பிக்கையின் ஒளி தோன்றாதா?